வெல்கம் டு ருஸ் ஸ்டோரிஸ் சேனல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். ருஸ் ஸ்டோரிஸ் சேனல்னு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் ஆர்ட் வரைஞ்சிட்டே ஸ்டோரிஸ் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிஸ்குள்ளே போகலாம். ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டில் ஒரு பாலம் இருக்குது. அந்த பாலத்தில் ஒருத்தர் மட்டும்தான் போக முடியும், வர முடியும். ஒருத்தர் வந்ததுக்கப்புறம் தான் இன்னொருத்தர் போக முடியும். அந்த மாதிரியா இருக்குது. அப்படி இருக்கையில் 2 ஆட்டுக்குட்டி என்ன செய்யுது, ஒன்றுக்கு ஒன்று விட்டு கொடுக்காம அந்த பாலத்தில் நான் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே வருது. ரெண்டுமே வந்ததில் என்ன ஆயிடுச்சு, 2 பேருமே வந்ததுமே இங்கிட்டும் போகாமல் சண்டை போட்டு ரெண்டுமே அந்த பாலத்தில் கீழே விழுந்துடுது. அந்த தண்ணியில் ஆற்றோட அடிச்சுட்டு போயிடுது. இந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். ஆனால் இதே நம்ம சண்டை போடாமல் ஒற்றுமையாக இருந்தோம்னா அதை எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறதும் இந்த கதையில் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு காடு. அந்த காட்டில் பெரிய ஆறு ஒன்று ஓடுது. அந்த ஆறுக்கு மேலே ஒரு பாலம் இருக்குது. அந்த பாலத்தில் 2 ஆட்டுக்குட்டி இந்த பக்கத்து ஒன்று அந்த பக்கத்து ஒன்று வருது. வரையில் என்ன செய்யுது, ஒரு ஆள் வந்தால் இன்னொரு ஆள் அந்த பாலத்தில் போக முடியாது. ஒருத்தர் முடித்ததுக்கப்புறம் தான் இன்னொருத்தர் போக முடியும். அப்படின்ற ஒரு நிலமையில் என்ன செய்யலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கலாம். நான் தான் முன்னாடி போவேன், நீ தான் முன்னாடி போவேன்னு சண்டை போட்டோம்னா 2 பேருமே போக முடியாது. இப்போ என்ன செய்யலாம், 2 பேருமே போக முடியாததுனால ஒருத்தர் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வெயிட் பண்ணி இன்னொருத்தர் போனோம்னா நம்ம பாதுகாப்பாக போகலாம். இப்போ என்ன ஆயிடுது, 2 ஆட்டுக்குட்டியுமே வருது. வரதை பார்க்கையில் 2 எதுக்கு வந்தால் கீழே விழுந்துருவேன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டுக்குட்டி விட்டு கொடுக்க மாட்டேங்குது. நான் அப்படி தான் வருவேன்னு வருது. ஆனால் இன்னொரு ஆட்டுக்குட்டி என்ன செய்யுது, போகட்டும் நம்ம வெயிட் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த வழியில் திருப்பியும் போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். போனதுக்கப்புறம் என்ன ஆகிடுது, அந்த ஆட்டுக்குட்டி வந்தது அங்கே போயிடுது. போனதுக்கப்புறம் அந்த வெயிட் பண்ண ஆடு அதுக்கப்புறம் போகுது. அப்படி போகையில் என்ன ஆகிடுச்சு, 2 பேருமே பாதுகாப்பாக போயிட்டாங்க. ஒருத்தர் விட்டு கொடுத்து போனோன்னா நம்ம என்றைக்குமே கெட்டு போகிறதில்ல அப்படிங்கிறதுக்கு இந்த கதை தான் உதாரணம். இப்போ என்ன ஆயிடுச்சு, முன்னாடி இருந்த 2 ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுச்சு, நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு போனதுனால 2 பேருமே சண்டை போட்டு அந்த பாலை உடைஞ்சி 2மே ஆற்றுல விழுந்து அடிச்சுட்டு போயிடுது. ஆனால் இதே இன்னும் இங்கே திருப்பி வரக்கூடிய அந்த 2 ஆடு என்ன செய்யுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குது. விட்டு கொடுத்து போனதுனால 2 பேருமே பாதுகாப்பாக அவங்கவுங்க இடத்துக்கு போயிட்டாங்க. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனால் நம்ம கெட்டு போகிறதில்ல. என்றைக்கா இருந்தாலும் நம்ம நல்லா இருப்போம். விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருக்காங்கன்னு சொன்னால் இருக்கிறவங்க இருந்துட்டு போகட்டும். ஆனால் நம்ம விட்டு கொடுத்து போகலாம். அப்படி விட்டு கொடுத்து போனோம்னா நம்ம வாழ்க்கை எப்போயுமே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு கதையில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.